அன்புள்ள நியோமேக்ஸ் சீனியர் சிட்டிசன் மற்றும் ஜூனியர் சிட்டிசன் அசோசியேஷன்களை சார்ந்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் செயலாளர் ராமகிருஷ்ணனின் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புள்ள நண்பர்களே, இன்றைய தினம் நமது நியோமேக்ஸ் வழக்கானது நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த வழக்கானது நேற்றைய தினம் நாம் ஒரு யூடியூப் போட்டிருந்தோம். தலைவர் சுந்தர் தியாகராஜன் அவர்களும் செயலாளராக நானும் ஒரு யூடியூப் போட்டிருந்தோம். அந்த யூடியூபில் என்ன தெரிவித்தோம் என்றால், இஓடபிள்யூ இன்னும் சரியான விளக்கங்களை கோர்ட்டுக்கு கொடுக்கவில்லை, அதனால் காலதாமதமாகி கொண்டிருக்கிறது என்று நம்ம அந்த யூடியூப்பில் சொல்லியிருந்தோம். இன்றைக்கு அந்த வழக்கிலே அது நிரூபணமாகி இருக்கிறது. நீதியரசர் இஓடபிள்யூவிடம், அரசு தரப்பு வக்கீல் அவர்களிடம் இன்றைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கேட்குறார். எவ்வளோ பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அது எவ்வளவு, முதலீடுகள் எவ்வளவு, அதற்கான சொத்துக்கள் எவ்வளவு, இந்த விவரங்களை கேட்கிறார். ஆனால் அரசு தரப்பு வக்கீல் என்ன சொல்கிறாருன்னா, சரியான தகவல்களை அவரால் சொல்ல முடியலை. 23,500 கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்கிறாரு. அதுக்கு 220 கோடியே 22 கோடியே அப்படிங்கிறாரு. அதில் ஒரு தெளிவான ஒரு முடிவை அவரால் சொல்ல முடியலை. ஏன்னா அந்த வழக்கை நம்ம நேராக லைவாக பார்த்தோம், சொல்ல முடியலை. அப்போ என்ன சொல்கிறாரு நீதியரசர், இந்த வழக்கை ஏன் காலதாமதப்படுத்த வேண்டியிருக்கு, இந்த வழக்கை சீக்கிரமாக முடிக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் நிறைய முதலீட்டாளர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறனால தான் ஒரே நீதிபதி அந்த வழக்கை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டியது உங்கள் கடமை. சரியான ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக இல்லை. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, 23,750 கம்ப்ளைண்ட்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. ஏன்னு சொன்னால், நிறுவனம் கொடுத்துருக்கிறதே கோர்ட்டில் 23,700 கம்ப்ளைண்ட் தான். அதில் 10,000 பேருக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் இருக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தோம்னா 13,500 கம்ப்ளைண்ட் தான் பதிவு ஆகியிருக்கணும் ஒரு யூகத்தின் அடிப்படையில். அப்போ அதையே அவங்களால இஓடபிள்யூவால் சரியாக சொல்ல முடியலை, ஒரு மர்மமாகவே இருக்கிறது. அதுக்கு தான் நீதியரசர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வருகிற 7ஆம் தேதி அந்த வழக்கிலே அனைவரும் ஆஜராகணும். இஓடபிள்யூ டிஎஸ்பி, காம்பிடன்ட் அத்தாரிட்டி டிஆர்ஓ அவர்கள் மற்றும் அரசு தலைமை வழக்கறிஞர் ஆகியோர் அந்த வழக்கிலே கலந்து கொண்டு விவரங்களை சரியாக தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி நாம் இந்த வழக்கை தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு வர்றதுனால இது எங்கே காலதாமதம் ஆகிறது அப்படிங்கிறத நேற்றைய தினம் நமது யூடியூப்லேயே சரியாக நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் நல்லா அந்த யூடியூப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், இஓடபிள்யூவில் இருந்து தான் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். இன்றைக்கும் நீதியரசர் அந்த ஒரு கடுமையான கோபம் அவருக்கு வருது. ஏன் இது மாதிரி தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க, நிறைய பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு நீதியை கிடைக்கணும், சீக்கிரம் கிடைக்கணுங்கிறதுனால தானே நம்ம இந்த கோர்ட்டை தனி கோர்ட்டை அமைச்சு நம்ம அதை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கடுமையாகவே அவர் பேசுகிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அது ஒரு நியாயமான ஒரு நீதியரசருக்கான கோபம் நியாயமானது தான். அதே போல் நண்பர்களே, நாம் தொடர்ந்து இந்த வழக்கினை பார்த்து கொண்டு வருகிறோம். எங்கே காலதாமதமாகிறது? இஓடபிள்யூவில் தான். அவங்க இன்னும் சரியாக எதையுமே சொல்லலை. ஏன் சார்ஜ் ஷீட் போட்டிருக்கீங்களா, போடலை அப்படின்னு கேட்குறாரு. அது வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒவ்வொன்றுக்கும் அவங்க காலதாமதப்படுத்தி தள்ளி போட்டுக்கிட்டே தான் போயிட்டுருக்குறாங்க. நீதியரசர் இன்றைக்கி கடுமையாக சொல்லிட்டார். 7ஆம் தேதி எல்லாருமே அந்த வழக்கில் கலந்துக்கிட்டு சீக்கிரம் அந்த வழக்கை முடிக்கிறதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி பார்க்குற போது அவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட்டே 23,000ங்கிறது சாத்தியமே இல்லை. 23,750 சாத்தியமே இல்லை. ஏன்னு சொன்னால்
நிறுவனம் கொடுத்துருக்கிறதே அவ்வளவுதான். கோர்ட்டில் நிறுவனம் கொடுத்துருக்கிறதே 23,750 கம்ப்ளைண்ட் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான அமௌண்ட்டையும் 2,500 கோடியோ என்னமோ அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்போ வந்து பார்க்கும்போது அதில் 10,000 பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, 13,000 சில்லற பேர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒரு 1,500 கோடிக்கு தான் அவங்க வந்து லயபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு யூகமாக புரிகிறது. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த வழக்கானது போய்கிட்டு இருக்கு. தொடர்ந்து நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், காலதாமதம் ஆகிறதுக்கு நிறுவனம் காரணம் அல்ல. நிறுவனம் வந்து கேட்ட எல்லா ஆவணங்களையுமே முறையாக ஒப்படைச்சிருக்கிறாங்க. அது வந்து கோர்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் இஓடபிள்யூ வந்து ஆவணங்களை கோர்ட்டில் சமர்ப்பித்திருக்கிறாங்க. ஆனால் அதுக்கான ஸ்டேட்டஸ் இன்னைக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத அவர்களால் அறுதிட்டு கூற முடியவில்லை. ஏற்கனவே வந்து அக்டோபர் நவம்பரில் வந்து நீதியரசர் வரத சக்கரவர்த்தி அவர்கள் அந்த வழக்கு வந்திருக்கும் போது எங்ககிட்ட வந்து மேன் பவர் இல்லைன்னு சொன்னாங்க இஓடபிள்யூவில். உடனடியாக வந்து ஒரு 40 பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த வழக்கை அந்த விசாரணைகளை வந்து துரிதப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அதுவும் வந்து இன்றைக்கி காலதாமதமாகிட்டு தான் போயிட்டுருக்கு. எந்த விதமான முன்னேற்றமும் அதில் வரல. இதில் பார்த்தீங்கன்னா இஓடபிள்யூ வந்து ஒரு முறையான தகவல்களை சொல்லாதனால அது என்ன மர்மமாகவே இருக்குது. கம்ப்ளைண்ட் போயிருக்கு, சிஎஸ்ஆர் போட்டு எவ்வளோ பேர் அதில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, எவ்வளவு வந்து சொத்து தேவை, அதை எவ்வளோ அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ சொத்துக்களை அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, எந்த விவரமுமே அவங்க இன்னும் கோர்ட்டுக்கும் தெரிவிக்கலை, மக்களுக்கும் தெரிவிக்கலை. இதனால் முதலீட்டாளர்கள், மூத்த குடிமக்கள் அனைவருமே மிகவும் வேதனையுடன் தான் இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் கோர்ட்டை நம்பி தானே எல்லோரும் இருக்கிறோம், சீக்கிரம் முடிச்சு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே எல்லா முதலீட்டாளர்கள் சீனியர் சிட்டிசன், வயதானவர்கள் எல்லோருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி காலதாமதித்து போயிட்டே இருந்தால் முதலீடு செய்த வயதானவர்கள் எங்கே போய் முறையிட முடியும்? நம்ம வந்து கம்ப்ளைண்ட் புகார் கொடுக்காதவர்கள் இருந்தாலும் கூட நிறுவனம் நமக்கு செட்டில்மெண்ட் செய்துவிடும் என்ற முழு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. கண்டிப்பாக அவர்கள் செய்வார்கள். அதையும் கோர்ட்டு மூலமாக கூட நம்ம வந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 2 பக்கமும் நம்ம எது வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் புகார் அளித்தவர்கள் கோர்ட்டு மூலமாக மட்டுமே அதை வந்து பெற முடியுங்கிறது தான் உண்மை. நண்பர்களே, ஒன்று புரிஞ்சுக்கிறணும், காலங்காலமாக உழைத்து வயதானவர்கள் பல நிறுவனங்களிலே வேலை செய்து, அரசு துறை நிறுவனங்கள், மிலிட்ரி, எக்ஸர்வீஸ்மேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, இதில் வந்து முதலீடு பண்ணாத டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. எல்லாமே ஒரு 35-40 வருடம் உழைத்து ஓடாய் தேய்ந்து இந்த நாட்டுக்காக உழைத்து லாபம் சம்பாதித்து கொடுத்து இந்த நாட்டு வளர்ச்சிக்காக பாடுபட்ட இந்த மூத்த குடிமக்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்றுதான் நமது சங்கம் இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம். எங்கே போனாலும் மூத்த குடிமக்கள் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னு சொன்னால் அவங்க தான் இந்த நாட்டின் வரலாறுன்னு சொன்னால் மூத்த குடிமக்கள் தான். ஏன்னு சொன்னால் அவங்க தான் இந்த நாட்டோட வளர்ச்சிக்காக இறுதி வரை பாடுபட்டிருக்காங்க. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில், அதே போல் எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம்ஸு, அதே போல் அரசு துறை நிறுவனங்கள், எல்லா பொதுத்துறை நிறுவனங்கள், ஆசிரியர்கள், எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து இதில் உழைத்து அவர்களுக்கு இறுதியாக கிடைத்த பணத்தை ஒரு நல்ல வழியில் பயன்படுத்துவோம், நமக்கு வந்து மாதம் சரியாக கொடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில், அதாவது ஒரு 14 வருடம் இந்த நிறுவனம் வந்து போய்கிட்டு இருக்கு. இதில் வந்து நல்ல ஒரு மாதம் நமக்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து அதில் போட்டுட்டு இன்றைக்கி அந்த நிறுவனம் முடக்கப்பட்டு அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. நமது சங்கத்தின் சார்பாக நாம் அனைவரையும், நீதியரசர்களாக இருந்தாலும் நீதி தேவதைகளிடம் காலில் மண்டியிட்டு கேட்பது என்னவென்று சொன்னால், இந்த மூத்த குடிமக்களுக்கு ஒரு நிலையான ஒரு தீர்வை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இற்றோடு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. செயலாளர் ராமகிருஷ்ணன்.